இங்க கர்ப்பிணியா இருக்க ஒரு பொண்ணுமே அரசபைக்கு வந்து அரசனை பார்த்து நீங்க தான் என்னோட கணவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அரசருக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா இந்த பொண்ணை முன்ன பின்ன பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த பொண்ணுமே அவங்க காதலுக்கு அடையாளமான ஒரு மோதிரத்தை காட்டலான்னு பார்க்கும்போது அந்த மோதிரம் காணாம போயிருக்கும். அதனால அரசருமே அந்த பொண்ணை பார்த்து நீ கர்ப்பிணியா இருக்கனால மட்டுமே நீ சொன்ன பொய்க்கு உன்னை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அந்த நாட்டை விட்டு வெளியில போக சொல்லுவாரு. உடனே அந்த அரசபையில இருக்க எல்லாருமே அந்த பொண்ணை துரத்த ஆரம்பிப்பாங்க. ஏன் அந்த ஊரோட மக்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இந்த பொண்ணை கல்லாலே அடிச்சு துரத்துவாங்க. இந்த பொண்ணுமே அங்கிருந்து வேகமா ஓடி போவா. அப்ப அந்த பொண்ணுமே யாருக்குமே தெரியாம மிகப்பெரிய ஒரு குகைக்குள்ள போயிருவா. அந்த குகைக்குள்ள பார்த்தா அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு புலியுமே போகும். ஆனாலுமே இந்த பொண்ணு அந்த குழந்தையை பெத்தெடுத்துட்டு அங்கிருந்து வேகமா ஓடி போயிருவா. இப்படியே அந்த நாட்டுல இருக்க ஒருத்தன் ஒரு மீனை வெட்டுவான். அப்ப பார்த்தா அந்த மீனுக்குள்ள ஒரு மோதிரம் இருக்கும். என்னன்னு எடுத்து பார்க்கும் போது அது அரசரோட மோதிரம். உடனே அரசபைக்கு கொண்டு போய் காட்டும் போது அரசருமே அதை பார்த்துட்டு அவருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா பழசெல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அந்த கர்ப்பிணி பெண் இவரோட மனைவின்னு இவருக்கு புரியுது. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா அந்த பொண்ணுமே அந்த அரசரோட வருகையை மெய்மறந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு மிகப்பெரிய ஒரு முனிவருமே வந்து அந்த பொண்ணை கூப்பிடுவாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு எதுவுமே கேட்காது. அதனால உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு சாபத்தை விட்டுருவாரு. அது என்ன சாபம்னா இந்த பொண்ணு யார மெய்மறந்து பார்த்துட்டு இருக்காளோ அவருக்கு இந்த பொண்ணை பத்தின ஞாபகம் எல்லாமே மறந்து போயிருக்குன்னு ஒரு சாபத்தை விட்டுருவாரு. ஆனா அவர் திரும்ப சேரணும்னா அவர் காதலாளியாளத்தை எப்ப பாக்குறாரோ அப்பதான் அவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு சேருவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதனாலதான் அன்னைக்கு அந்த அரசருக்குமே அந்த பொண்ணு யாருன்னே தெரிஞ்சிருக்காது. ஆனா அந்த மோதத்தை பார்த்தோன்னே அவருக்கு எல்லாமே புரியுது. உடனே தான் மொத்த படையை அனுப்பி தன்னோட மகாராணியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவங்க எவ்வளவுதான் தேடியும் அவங்க கிடைச்சிருக்கவே மாட்டாங்க. இப்படியே ஒரு நாள் அந்த அரசருமே காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு குட்டி பையனை ஒரு சிங்கம் துரத்தும். உடனே இவருமே அம்பெடுத்து விடுவாரு. ஆனா அந்த குட்டி பையன் அந்த சிங்கம் எதுவுமே பண்ணாது. ஏன்னா அந்த குட்டி பையனும் அந்த சிங்கமும் மிகப்பெரிய ஒரு நண்பர்கள். இப்படியே அவர் அந்த குட்டி பையன் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா காணாம போன அந்த மனைவியுமே அங்க வருவாங்க. இவருமே அவங்கள பார்த்துட்டு நடந்த எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்பாரு. ஆனா அந்த லேடி அதை ஏத்துக்காம உடனே அவங்க இடத்துக்கு போயிருவாங்க. இவருமே பின்னாடி போய் அந்த பொண்ணு கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப திடீர்னு ஒரு முனிவர் வந்து இவங்க ரெண்டு பேத்துக்குமே தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுப்பாரு. அது என்னன்னா அன்னைக்கு அந்த முனிவர் விட்ட சாபம் இந்த பொண்ணுக்குமே அது தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பொண்ணுமே அதை புரிஞ்சுக்கிறா. உடனே இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அந்த குட்டி பையனுமே வேற யாருமே இல்ல, அந்த அரசரோட பையன் தான்.